லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் ராகு இருக்கு. இருக்கிறதுலயே ராகு நல்லா இருக்கா இல்லையா, 11ல ராகு இருக்குன்னு நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ராகு உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார், கெட்டதை கொடுக்குற மாதிரி கொடுத்து கண்டிப்பா காப்பாத்திடுவார். 11ல ராகு யோக ராகு. ஆனா இவங்களோட சிந்தனை முழுவதும் எங்க தெரியுமா இருக்கும், எல்லாமே லாப நோக்காவே இருக்கும், பெரிய லாப நோக்காவே இருக்கும். இவங்களுக்கு எப்பவுமே பொருளாதாரம் கை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், யாராவது உதவருக்கு ஒரு ஆள் வந்து நிற்கும். பிரச்சனையா இருக்கும் போதெல்லாம் 11ல ராகு இருந்தால் உதவருக்கு ஒரு ஆள் வந்து, இந்த நண்பர்களால் இவங்களுக்கு ஆதாயம் உண்டு, வளர்ச்சி உண்டு, வெற்றி உண்டு. 11 உபஜயஸ்தானம், இருக்கிறதுலே உபஜயஸ்தானத்தில் 11ஆம் இடம் கிஃப்ட். இவங்க பரம்பரையில் கலப்பு திருமணம், ஜாதி மாறிய திருமணம், மதம் மாறிய திருமணம் எல்லாம் உண்டு. இல்லைன்னா கிறிஸ்டின் ஸ்கூல் முஸ்லீம் ஸ்கூல்லையாவது படித்தேன்னு சொல்லுவாங்க, ட்ரஸ்ட் ஸ்கூலில் படித்தேன் இப்படியாவது சொல்ல வச்சிடும். இது 90% பொருந்திடும். ராகுக்கெல்லாம் எனக்கு வேண்டாம்லாம் சொல்லாது, கொடுக்க வாங்கிட்டே இருக்கு. இப்போ 2ல் ராகு இருக்குதுன்னு வைங்க, பசிக்குதோ பசிக்கலையோ 1:30 மணிக்கு சாப்பிடும். என்ன பண்ணுவீங்க, அதுக்கு அது ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போதான் அது திருப்தியாக இருக்கும். ஐயோ விட்டுட்டோம்னா 4 மணி ஆயிரும், 5 மணி ஆயிரும், நீ எப்படி சாப்பிட்றது, வாழ்ந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிருமா அப்படின்லாம் அது 11ல் இந்த 2ல் இருக்கிற ராகு நினச்சிட்டு இருக்கு. இந்த 11 லாப ராகு, 5ஆம் இடத்தை பார்க்க அரசியலுக்கு சூப்பரான ராகு சார். 11 ராகு 5, 9, 10, 3, 6, 11 ராகுல அரசியலுக்கு அடிச்சு வெளுத்துவாங்க. அரசியல் யாராவது இருந்தாங்கன்னா இந்த இடத்துல ராகு இருந்ததுன்னா ஜாக்பாட், எப்படியாவது எதிரியெல்லாம் காலி பண்ணி மேலே வந்துடுவாங்க சார். ராகுங்கிறது ஒரு மாயை, மாய வலை. மாயை அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் லாஸ் அப்படி சொல்றோம் இல்லையா, அதெல்லாமே ராகு தான். ராகு ஒரு மனுஷனை நினைச்சா கோடீஸ்வரன் ஆக்கிடுவான், ராகு ஒரு மனுஷனை நினைச்சா பிச்சை எடுக்கவும் வச்சிருவான். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 9 பேர்த்துல ஒருத்தர் இருக்காங்கன்னா ராகு தான். ராகு திசையில கோடிகளை கொட்டி புரண்டு வாழ்ந்தவங்க இருக்காங்க, எல்லாம் இழந்து சாப்பாட்டுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. பிரம்மாண்டமா இருந்தேன் சார், இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா ஏதாவது ரொம்ப அவசரம்னா நான் இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்த்து வாழ்ற நிலைமையும் இருக்குதுன்னு வாழ்றவங்களும் இருக்காங்க. அப்போ ஜோதிட பழமொழி சாஸ்திரமே என்ன சொல்லுது, ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. இதான் அவங்க சொல்ற விஷயம்.